அப்பாவோட சாயல் வந்துடக்கூடாதுன்னு இருக்கணும், பட் அப்பா அளவுக்கே பண்ணணும்னு இருக்கும். அண்ட் யூ கைஸ் வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட், லைக் ஐ செட், டிஃப்ரெண்ட் wire. You wire differently. So how do you do that? What's your thought process? I think இந்த படத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, கார்த்திக் சாரோட ஸ்டோரி வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஃபீட் ஆஃப் தேட். ஆக்சுவலி நம்ம பண்ணுற ஒர்க் ஒன்று இருக்குது, பட் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு கிடைக்கிற போதே அதை படித்ததுக்கப்புறம் யூ இமீடியட்லி ஸ்டார்ட் ஃபீலிங் இட். அதுக்கப்புறம் நீங்கள் செட்டு போனதுக்கப்புறம் அவ்வளோ டீட்டெயில்டாக, அவ்வளோ எலாபரேட்டாக, யதார்த்தமாக இருக்கும், லைக் த சரௌண்டிங்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ அவர் கொடுக்குற டீட்டெயிலிங் தான் நம்ம ஒர்க் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் ஒன் திங். அண்ட் அதை தாண்டி எப்படி சொல்கிறது, ஐ ஹவ் சீன் ஆல் ஆஃப் அப்பாஸ் மூவிஸ் தியேட்டரில் உட்காந்து. ஐ ஹவ் சீன் லைக் அ ஃபேன், ஐ ஹவ் அட்மையர்ட் ஹிம்ல. ஸோ I have to do justice to him. I have to make him proud. At the same time, நானும் புதுசாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் யா, அப்பா மாதிரி பண்ணிடக்கூடாது, பட் அதே நேரத்தில் அப்பாவை சந்தோஷப்படுத்தணும். we have to make Karthik sir happy with the shot and everything. So அது மொமெண்டரியாக நடக்கிற ஒரு விஷயம் தான் ஆக்சுவலி. பட் அப்பா சொன்னாங்க, நீங்கள் வந்துட்டு ரொம்ப சிலதில் ரொம்ப வித்தியாசமாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க ஒரு இமோஷனை வந்துட்டு. சார் சொன்னால் நாங்களாம் அந்த டைமில் ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் இன்னும் 90s நான் வேறு மாதிரி இருந்தேன், 2000 வேறு மாதிரி இருந்தேன். பட் ஹீ இஸ் டூயிங் இட் இன் அ ஹோல் டிஃப்ரெண்ட் லெவல் அப்படின்னு சார் சொன்னார். ஸோ ஹவ் டு யூ சீ தட்? இஸ் தட் ஒரு ஒரு எஃபர்ட் எடுத்து அப்படி பண்ணுறீங்களா? இல்லை, அதை நான் லைக் ஃபன்னான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன். லைக் ஐ ஃபீல் லைக் when you have the work done about your character, அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உங்களுக்கு என்ன தோணுதோ, அங்கே உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை பண்ணணும். அதுக்கப்புறம் கார்த்திக் சார் சொல்லுவார், சரி இது ஓகே, நீங்கள் இதை பண்ணாதீங்க, சரி ஜஸ்ட் மெயின்டைன் திஸ் த்ரூ அப்படின்னு சொல்லி அவர் ட்வீக் பண்ணுவார். ஸோ அது பட் யா, some magic only happens. That's nice. I think it's all your parents' prayers and magic. Everything is working together. I think that's what it is. So now அவங்கள பாட வேற வச்சிருக்கீங்க. And about the music, you definitely have to speak, because trailer பாட வரைக்கும் அப்படி ஒரு brilliant RR sir வந்து சொல்லியிருந்தாரு. So we'll ask sir about Sana. What is your favorite track, sir? எனக்கு எல்லா சாங்குமே பிடிக்கும். பட் அந்த ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கிறது வந்து அந்த மணி சாங். ஒரு அது கானாவா ரேப் தான் இல்லை. போனா விடுதலை போனா போகிறாலே செம்ம. இட்ஸ் லைக் ஆக்சுவலி அந்த சாங் வந்து என்ன ஷாக்கிங்னா 45 மினிட்ஸ்ல அவர் பாட்டு எழுதி டியூனை போட்டு கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி ஷூட்டிங் இருந்துச்சு. அந்த ஷார்ட் பிளான், அந்த சாங் வந்து பிளான்லேயே இல்லை. என்னன்னா அன்னைக்கு வந்து we are shooting a scene where ஒரு லாங் கான்வர்சேஷன் சீன் அது. ஸோ நைட் ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ அது பிட்வீன் சியான் அண்ட் பாபி போயிட்டே இருக்குன்னு சொன்னால அது ஒரு லென்த்தியான சீன் அது. ஸோ நான் நைட் ஷூட்டுன்றனால முதல் நாள் நைட் ஷூட் முடிச்சுட்டு வந்து நான் வந்து ஒரு 2 மணிக்கு வந்து எந்திரிச்சிட்டு, சரி இன்னைக்கு இந்த சீன் எப்படி எடுக்கிறது, ஏன்னா வந்து நிறைய டைலாக்ஸ் இருக்கிறப்போ வந்து ஐ நீட் டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக யோசிச்சு இருக்கும்போது, சரி ஒரு கானா சாங் மாதிரி ஒன்று பின்னாடி பாடிட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது. நான் வந்து 4 மணிக்கு சந்தோஷ் கால் பண்ணி சொல்கிறேன், சந்தோஷ் மாதிரி ஒரு சாங் ஒன்று ஷூட்டிங் எனக்கு வந்து ஒரு சாங் ஒன்று வேணும் அப்படின்னா, சரி ஓகே எப்போ வந்து 7 o'clock போல் நான் ஆரம்பிச்சிருவேன் ஷூட், அதுக்கெல்லாம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு பிரேக்கப் ஃபீல் தான். அந்த மாதிரி வந்து ஒரு டிபிக்கல் ஒரு சோக கானம், நாட் லைக் சோக கானம் இல்லை, ஒரு நம்மளோட அந்த இதை கல்ச்சர் பேஸ் பண்ணி ஒரு சோகத்தை கொஞ்சம் ஒரு செலிப்ரேஷனாக பாடுற மாதிரி ஒரு சாங் அப்படின்னா அவர் ஓகே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் போய் ஒரு 4:30 மணிக்கெலாம் ஷூட் ஆரம்பிச்சுட்டு வேறு சீன்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். 6 மணிக்கு பார்த்தா அவர்கிட்ட வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் ஒரு ஃபைல் ஒன்று வந்துருச்சு. அது பார்த்தா பார்த்தா சாங் ரெடியாக இருந்துச்சு. அது வித் ப்ராப்பர் லிரிக்ஸ் எல்லாமே வந்து வெரி சிம்பிள். தப்பு தாளத்தை மட்டும் பட் அப்புறம் ரசல் கோலார் தான் சோ ஃபன். இட்ஸ் அபௌட் லைக் பொண்டாட்டி போற, பட் அது பொண்டாட்டி தான் நினைக்கிறேன்ல. ஆனா போனா விட முடியாது, திருப்பி வந்தாலும் ஏற்றுக்க முடியாது. சோ ஃபனி. யார் வேணாலும் குடிக்கிறவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் இது பண்ணுவாங்க. அண்ட் இட் ரெசனேட் வித் தெம். அட் த சேம் டைம் எனிபடி ஹூ இஸ் மேரிட் ஆல்சோ, இட் இஸ் அபவுட் லைஃப். அவ்வளோ ஃபன்னி தட் சாங். அது ஒன்லி 45 minutes. நீங்க சொல்லுங்க. த்ரூ அவுட் ஃபிலிம் காம்பினேஷன், ஏன்னா இவ்வளோ ஒரு பெரிய கதை. ஷியான் ஒரு ஃபில்மை நிற்கும் போது கரெக்டாக பண்ணணுமோ இல்லையா, ஐயோ டேக் அதிகமாக போகக்கூடாது. அதே மாதிரி பண்ணும்போதில் ஒரு சில சீக்வன்ஸெல்லாம் இருக்கணும், இதாக இருக்கணும். ஆனால் ஒரு இடத்துல வந்து அவர் சொல்லும் போது நான் இதாகிடுவேன். ஓகே அந்த மாதிரி ஒரு அது பண்ண முடியும். ஆப்போசிட் அவர் வந்து என்னை வந்து கன்சல்ட் பண்ணிடுறாரு, கிளைமேக்ஸ் கன்வின்ஸ் ஆகிடுறேன். சின்னதாக பண்ணுவார், டீட்டெயிலாக பண்ணுவார், வெரி டீட்டெயிலில். நான்
ரொம்ப ஷாக்கிற விஷயம் ஒரு வாய்ஸில் ஒரு பேசுகிறோன்னாலும் அந்த அழுது பேசும்போது அது கொண்டு வந்து அந்த விதம் இட்ஸ் என்னென்னா ஒரு என்ன சொல்ல ஒரு டீட்டெயில்டு ஆக்டிங் ஷேன் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும் ஒரு கண்டினியூஸாக வரும் அதுக்கு பார்க்கும்போது உட்காந்து பார்த்துட்டே இருக்கும் கட்டே கிடையாது இதில் அது சபிதா வந்து அவர் கேரக்டரில் ஒரு கொஞ்சம் போதையே இருக்கணும் இதுவும் பண்ணும் அது எல்லாமே உள்ளே இருந்து பண்ணுவார் ஒருத்தர் அடிச்சானா அப்படி பண்ணிட்டு எப்படி பண்ணுவோம்ல ரியாக்ட் பண்ணி திருப்பி பண்ணுவார் அது ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து அந்த ஃபிலிம் சீரியஸாக அதை யாருமே அவ்வளோ டீட்டெயிலாக நோட் பண்ணவே மாட்டோம்ல பட் ஈஸின் டு த கேரக்டர் ஆனால் ஒன்றும் அப்படி கையில் பட்டோன்னே அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணணும் அதை ரியாக்ட் பண்ணிட்டு அந்த ஃபாஸ்ட்டு அந்த டைமிங் எடுக்கணும் எல்லாத்துக்கும் அது வந்து அந்த மனுஷனால மட்டும்தான் முடியும் ஈஸ் வேற லெவல் என்ன ஒவ்வொரு வாட்டி படம் பார்க்கும்போது ஒன்றுனா கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன் அவர்கிட்ட இருந்து